या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. வந்தே மாதரம். எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான மாலை வணக்கம். அதனால் இந்த 53வது நம்ம பாரத பண்பாடு அப்படின்ற தலைப்பில் நம்ம வச்சுருக்கிறோம். பாரத பண்பாடு அப்படின்றது இந்த 45 நிமிஷத்தில் நம்மளால் அறிய முடியுமா அப்படின்னா முடியாது. அது வாழ்க்கை வாழ்கிறது தான் இருக்குது. இந்த வாழ்க்கையே அறிந்து கொள்வது அவ்வளவு எளிமையாக பண்பாடை ஒட்டுமொத்தமாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியில் இந்த பக்கம் ராஜஸ்தான்லேருந்து இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் இருக்கிற இந்த பண்பாடுகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு பிறவி எடுக்கணும். ஆனால் அதுதான் இந்த பண்பாடோட நோக்கமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவில் பாரதத்தில் நம்ம ரிஷிகள் சொன்ன மாதிரி வாழையடி வாழையாக வந்தது ஒரு பரதேசி கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எந்த தேசத்துலேயும் இவ்வளவு ஆன்மீக செம்மல்கள் பிறந்திருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்கள் கிரேக்க நாட்டில் சொன்னீங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில் அப்படின்னு 1-2 பேரை சொல்லலாம். இல்லை மேற்கத்திய விஞ்ஞானிகள் இல்லை தத்துவ ஞானிகள் அப்படின்னா 1-2 பேரை சொல்லலாம். ஆனால் வாழையடி வாழையாக வந்தது ஒரு பரதேசி கூட்டம். வாழையடி வாழையா இது ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இன்னமும் பிறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஞானத்தோட பக்தியோட இந்த தேசத்தை உய்விக்க வந்தவர்கள் அப்படின்னா அது ஒரு பெரிய லிஸ்ட், ஒரு பட்டியலே இருக்கு. அந்த பட்டியலில் கொஞ்சம் வித்தியாசமானதான் சுவாமி விவேகானந்தர். நீங்கள் அவரை மாதிரி ஒரு தைரியமான ஒரு ஆன்மீகவாதி, ப்ராக்டிக்கல் வேதாந்தா அப்படின்னு சொல்லுவார். வேதங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அந்த வாழ்க்கையில் எப்படி அடிப்படையாக கொண்டு போகிறது அப்படின்றத முதல்ல கொண்டு வந்தவர் விவேகானந்தர். அவங்க எல்லாருக்கும் தெரியும், பூமி பந்தை சுற்றி விட்டு படையெடுப்பு மேலே படையெடுப்பு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்வேஷன் ஆஃப்டர் இன்வேஷன். ஏதாவது ஒரு நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் உங்கள் முன்னாடி பூமி பந்தை சுற்றி விட்டு இந்த பூமி பந்தில் படையெடுப்பு மேலே படையெடுப்பு ஏதாவது ஒரு நாட்டில் நடந்தது அப்படின்னா அது எந்த நாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது பாரத தேசம்தான். படையெடுப்பு மேலே படையெடுப்பு. அலெக்சாண்டரில் ஆரம்பித்து இன்றைக்கும் கூட படையெடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, மறைமுகமாக அரசியல் ரீதியாக. அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை ஒரு சிக்கலில் மாட்டி இருக்கிறாங்க. இன்னமும் படையெடுப்பு நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த நாட்டில். அப்படி படையெடுத்த ஒரு நாடு இருந்ததுன்னா அது பாரத தேசம் தான். உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர் வந்தாங்க, அப்புறம் டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், கடைசியாக வந்தது தான் ஆங்கிலேயர்கள். ஆனால் மற்றவங்க எல்லாமே முதல்ல அலெக்சாண்டர் படையெடுத்தப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், அலெக்சாண்டர் த கிரேட் மெசடோனியாவிலிருந்து வரும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் ஒட்டுமொத்த உலகத்தையும் என்னோட கைக்கு கீழே கொண்டு வருவேன், முட்டிக்கு கீழே கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவருடைய டியூட்டர், ஆசிரியர், குருன்னு சொல்ல முடியாது, டியூட்டர், அவர் சொன்ன வார்த்தை, உலகத்தில் எந்த தேசத்தையும் வேணாலும் உன்னுடைய படையெடுப்பு மூலமாக கீழே கொண்டு வரலாம், ஒரு தேசத்தை தவிர பாரத தேசத்தை உன்னால் வெல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். இல்லை, நான் வென்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அலெக்சாண்டர் தன்னுடைய நாட்டிலிருந்து கிளம்பினான். அவங்க எல்லாருக்கும் தெரியுமா, பழைய நம்முடைய பெரியவர்களுக்கு தெரியும், இந்த சுடுதண்ணி வச்சிருக்கிற ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது. அந்த ஃப்ளாஸ்கோட பேர், அது ஒரு ஃப்ளாஸ்க் தான் இருந்தது, அதோட பேர் ஈகிள். அலெக்சாண்டருடைய சின்னம் ஈகிள் தான். அந்த ஈகிள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், பூமி பந்து மேலே அந்த பூமியை கழுகு தூக்குற மாதிரி இருக்கும். அலெக்சாண்டர் சொன்னா, நான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை, இந்த ஒட்டுமொத்த பூமியை என்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பல நாடுகளை வென்றார். இப்போ நீங்க பார்க்குற ஈரான் இருக்கு இல்லையா, ஈரானுடைய பழைய பேர் உங்களுக்கு தெரியும். அந்த ஈரான் முதற்கொண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து ஜெயிச்சான். ஆனால் அவன் பார்த்திராத பல விஷயங்களை பாரதத்தில் கண்டான். ஆனால் அவனுடைய குரு இல்லை டியூட்டர் அரிஸ்டாட்டில் சொன்ன விஷயம், ஒருவேளை நீ பாரதத்துக்கு போனால் எனக்கு 3 விஷயம் அந்த நாட்டில இருந்து கொண்டு வரணும். ஒன்று அந்த நாட்டுடைய படித்த பண்டிதன் ஒருத்தரை நீ அழைச்சிட்டு வரணும். 2வது, அந்த நாட்டில் கங்கைன்ற ஒரு புனித நதி ஓடுது, அந்த நதியோடைய கொஞ்சம் தண்ணி வேணும். அதற்கப்புறம் அவன் கேட்ட விஷயம், அந்த நாட்டோட மண்ணு வேணும். அரிஸ்டாட்டிலுக்கே இந்த 3 விஷயம் வேணும். சரி, படித்த பண்டிதனாவது இந்த நாட்டில் இருக்க விஷயங்களை அறிந்து கொள்ளலாம், ஆனால் தண்ணியும் மண்ணும் எதற்கு வேண்டும் அப்படின்னா இந்த நாட்டை பற்றியான பல விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சிருந்தது.
ஏன் அப்படின்னா உலகத்துல படிப்பு கல்வி அப்படின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா இந்த நாட்டில தான் இருந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். தக்ஷசிலா பல்கலைக்கழகம் அது இன்னைக்கு பாகிஸ்தான் சிந்து அதில் போயிடுச்சு, அது அழிஞ்சு போயிடுச்சு. நலந்தா யூனிவர்சிட்டி, விக்ரமாதித்யா யூனிவர்சிட்டி, இது மாதிரி பல பல்கலைக்கழகங்கள் இந்த நாட்டில் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, பீகார்ல நலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது, மிகப்பெரிய பல்கலைக்கழகம். இன்னைக்கும் நீங்க போனீங்க அப்படின்னா நலந்தா டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கு. அந்த நலந்தா டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கும் அந்த பல்கலைக்கழகம் இருக்கு. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, முகலாய மன்னன் அந்த பல்கலைக்கழகம் வேண்டாம் அப்படின்னு தீ வச்சுட்டு போகும்போது அந்த ஒட்டுமொத்த பல்கலைக்கழகம் எரிந்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் பொக்கிஷங்கள் இருந்தது. இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த நாட்டில் கல்வின்னு ஒன்று கற்கணும் அப்படின்னா வெளியில இருந்து இந்த தேசத்துக்கு தான் வந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த தேசத்துடைய கல்வி இருந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், சீன யாத்திரிகர் நம்ம எல்லாரும் படித்திருப்போம், யுவாங் சுவாங் அப்படின்னு ஒருத்தர் படிச்சிருப்போம். அவர் இந்த தேசத்துக்கு, இந்த தேசத்தை பற்றி அறியறதுக்காண்டின்னு பல அறிஞர்களுடைய எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். நான் உதாரணத்துக்கு அவருடைய எடுத்துக்காட்டை சொல்றேன். பல அறிஞர்கள் இந்த நாட்டுக்கு வந்தாங்க. ஆனா அவரு இந்த நாட்டுக்கு வரும்போது எப்படி வந்தாரு அப்படின்னா, குத்துயிரும் கொலையுருமா வந்தார். அவ்வளவு, ஏன்னா சீனாவில இருந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த தேசத்தை அடைந்தார். அதுக்கப்புறம் சில வருடங்கள் இந்த தேசத்துல எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு கடைசியில் மறுபடியும் அவர் சீனாவுக்கு போகும்போது அவர் எடுத்துட்டு போனது பல கழுதைகள்ல. இந்த நாட்டில் அவர் எழுதின குறிப்பை மட்டுமே எடுத்துட்டு போறதுக்கு பல கழுதைகள் தேவைப்பட்ட, மீன்ஸ் அது அந்த புத்தகங்களை எடுத்துட்டு போறதுக்கு மட்டுமே. இந்த தேசத்துல பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், ஞானம் அப்படின்றத எடுத்துட்டு போய் பல விஷயங்கள் இன்னைக்கு சீனாவில் இருக்கு. இந்த பாரதத்துடைய இந்த பண்பாட்டு விளிம்பியங்கள். அதில் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த தேசத்துல எவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள் இருந்தது அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம் எழுதியிருக்கிறாரு. அவர் இந்த தேசத்துல பார்த்த எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களா இருந்தது. அவருக்கு தீயது இல்லை நெகட்டிவ், எதிர்மறையான எந்த விஷயங்களுமே கேள்விப்படலை. அதனால அவருக்கு ஒரு வருத்தம், என்னடா நம்மளுடைய குறிப்பில் இந்த தேசத்தை பற்றியான ஒரு எதிர்மறையான விஷயங்கள் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் மரத்துக்கடியில் உட்காந்துருக்க போது ஒருத்தர் வந்து சொல்றாரு, அங்கே 2 பேர்த்துக்கு நிலத்தகராறு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவுமே யுவாங் சுவாங்க்கு ஒரு சிறிய சந்தோஷம். ஏதோ எதிர்மறையான விஷயம் நடக்குது போல, 2 பேருக்கு சண்டை நடக்குது, அதனால போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறாராம். அப்போ எதிர்மறையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒருத்தர் நிலத்தை வாங்கிட்டாரு. நிலத்தை வாங்கி உழுகும் போது அந்த நிலத்துல மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைக்குது. நம்ம இந்த காலகட்டமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அவர் சொல்றாரு, யாருக்கிட்ட நிலம் வாங்கினாரோ அவர்கிட்ட போய் ஒப்படைக்கிறாரு. என்ன சொல்றாரு, நான் நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், நிலத்துல இருந்த பொக்கிஷம் என்னோடது இல்லை, அது எனக்கு தேவையில்லை, அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. நிலத்தை வித்தவர் என்ன சொல்லியிருப்பாரு, ரொம்ப சந்தோஷம்பா, உன்ன மேல நல்ல மனிதன் என்ன இருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, அவர் சொல்றாரு, நான் நிலத்தை மட்டும் விற்கல, நிலத்துல என்ன கிடைச்சாலும் அது உங்களுக்கு தான் சொந்தம், அதனால இது எனக்கு தேவையில்லை. இது அவங்களுக்கு 2 பேருக்கும் நடக்கிற பிரச்சனைகள். அப்போ இந்த தேசத்தில் அறம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே எவ்வளோ உயர்ந்ததாக இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் நமது தேசம் புண்ணிய தேசம். அதான் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய குறிப்பில் சொல்கிறாரு, ஏதாவது உலகத்தில் ஒரு ஜீவன் தன்னுடைய முக்தியை அடைய வேணும்னா அந்த ஜீவன் மறுபடியும் பிறக்க வேண்டிய இடம் எதுவாக இருக்கும்னா இந்த பாரத தேசமாக தான் இருக்க முடியும். ஏன் சார் வேறு தேசத்தில் பிறந்தா கிடைக்காது அப்படின்னா இல்லை அப்படின்றாரு. மறுபடியும் இந்த தேசத்தில் தான் பிறக்கணும், அவனுக்கு முக்தி கிடைக்கணும்னா அது இந்த தேசத்துல தான் கிடைக்கும். தேவர்கள் இருக்கிறாங்களே, நம்ம புராணத்துல இந்திரர்கள், பல தேவர்கள் பார்க்கிறோம்ல. இந்திரன் அப்படின்றது ஒரு பதவி, ஒரு மனிதன் தன்னுடைய உயர்ந்த கர்மத்தினால கிடைக்கிற பதவி. ஆனா அவனும் கூட எந்த தவம் இருக்கிறானா அவனுக்கு முக்தி கிடைக்காது. ஏன்னா நம்மளுக்கு அதை பத்தி நம்ம பேசலாம், நமக்கு கர்மத்தின் பிரகாரம் ஒவ்வொரு இது. ஆனா அது மட்டும் கடைசி இலக்கு கிடையாது. அந்த ஜீவனை முக்தி அடையணும் அப்படின்னா மறுபடியும் அந்த தேவர்கள் மனிதனாக பிறக்க வேண்டும். அந்த தேவர்களே தவம் இருக்கிறாங்களா, எதுக்கு? மனிதனாக பிறக்கணும். எங்க பிறக்கணும்? அது மறுபடியும் இந்த பாரத தேசத்துல பிறக்கணும், தவம் இருக்கிறாங்களா. ஸோ அதுதான் நமது தேசம் புண்ணிய தேசம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. அந்த திருவிளையாடல் படத்துல சிவனுக்கும் ஔவையாருக்கும் ஒரு என்ன நடக்குது,
ஒரு டயலாக் நடக்குது. அது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல அரிது எது பெரிது எது அப்படின்னு கேட்கும்போது ஔவையார் ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ சிவபெருமான் கேட்குற அரிது எது? அரிது அரிதுன்னு எது? மனிதனுடைய இதுலயே அரிது எது அப்படின்னு கேட்குறாரு. பெரிது மற்ற எல்லாத்துக்கும் பதில் சொன்ன ஔவையார் சொல்றாரு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அதுலயும் என்ன தானமும் கல்வியும், குருடு செவிடு நீங்கி பிறத்தல் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்ன ஞானமும் கல்வியும் பெற்றல் அரிது. அதாவது ஞானத்தையும் கல்வியும். ஏன்னா இந்த சமுதாயத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம பண்ற உலகத்திலேயே மிகப்பெரிய பண்பாடு என்ன அப்படின்னா, வேற எந்த தேசத்திலையும் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம கலாச்சாரத்துல 4 பேரை கடவுளுக்கு நிகராக ஒப்பிடுறாங்க. அந்த 4 என்ன அப்படின்னா, முதல் மாத்ரு தேவோ பவ அப்படின்னா என்ன? தாய் கடவுள். இது வேற எந்த தேசத்துக்கும் இல்லை. ஏன் அப்படின்னா, மற்ற தேசங்கள்ல எப்படின்னா கடவுள் யாராக இருக்க முடியும்னா ஆணாக மட்டும்தான் இருக்க முடியும். அது சொர்க்கத்துல இருக்கிறார். அப்ப பெண் யாரு அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்ற பைபிள்ல பெண் யாரு அப்படின்னா, விலங்குகளை விட சற்று உயர்ந்தவள். மனிதனுக்கு இல்ல ஆணுக்கு தாழ்ந்தவள். அங்க யார் மட்டும் கடவுளா இருக்க முடியும்? ஆண் மட்டும்தான் கடவுளா இருக்க முடியும். பெண் கடவுளாக இருக்க முடியாது. ஆனா உலகத்திலேயே அதனாலதான் அவங்க நேஷன், அவங்களுடைய நாடை என்ன சொல்றாங்கன்னா தந்தை நாடு அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா பொறுத்தளவுக்கு, அமெரிக்காவுக்கு ஒரு பிரஜை இருக்கிறான்னா அவனோட நாடு என்ன? தந்தை நாடு. ஜெர்மனிக்கு தந்தை நாடு. இப்படி பல நாடுகள்ல அவங்களுக்கு தந்தை நாடுன்னு தான் சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஒரே ஒரு தேசம் மட்டும்தான் தன்னுடைய தேசத்தை தாய் நாடு அப்படின்னு சொல்ற தேசம் எது அப்படின்னா அது பாரத தேசம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கன் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அவங்ககிட்ட இருக்கிறதே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொன்னார், சார் இந்த தேசத்தில் மட்டும்தான் பெண்களை கடவுளாக வணங்குறாங்க சார், தான் எனக்கு பிடிக்குது சார். பெண்ணை தெய்வமாக பார்க்கிற ஒரே ஒரு தேசம் பாரத தேசம் தான். அதனால தான் நம்மளுக்கு எல்லாமே நதிகள், எல்லாமே பெண் பெயர்கள், எதெல்லாம் இந்த சமுதாயத்தை உயிர்விக்குதோ அதுக்கு எல்லாமே தாய் பேர் வச்சிருக்காங்க. கருமாறி என்ன அப்படின்னா, மழை பொழிவு விழுந்த மண்ணை வளமாக்குகிறவள் கருமாறி, பெண் பேர் வச்சிருக்கு. வேற எந்த தேசத்துலையுமே கிடையாது. அதான் மாத்ரு தேவோ பவ. உங்க எல்லாருக்கும் தெரியும், இப்போ யாராவது சன்னியாசி ஆயிட்டாங்க. சன்னியாசினா அவங்க எல்லாருக்கும் தெரியும், குடும்பத்தை எல்லாத்தையும் திறந்துட்டு காய் உடை போட்டு போயிட்டாங்கன்னா அவங்க பேர் சன்னியாசி. இப்போ அந்த மாதிரி சன்னியாசிக்கு 2வது பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு பேர் செந்தில்குமார் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நான் சன்னியாசி ஆகணும் அப்படின்னா நான் என்னுடைய பிறப்புலேருந்து எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா, நதியில் போய் முழுமையாக நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாத்தையுமே திறந்துட்டு பேர் முதற்கொண்டு எல்லாமே 2வது ஒரு சன்னியாசி. அப்போ அவங்களுக்கு அப்பா அம்மா எதுவுமே கிடையாது, இறைவன் மட்டும்தான். ஒருவேளை அந்த சன்னியாசியை, இப்போ நான் சன்னியாசி ஆகிட்டேன், எங்கள் அம்மா வர்றாங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க அப்படின்னா, அந்த சன்னியாசி காலில் யார் விழுகணும்? யார் விழுவாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா விழுகலாம். ஆனால் சன்னியாசி யார் காலில் விழுகணுன்ற இது இருக்குது அப்படின்னா, அப்பா காலில் விழுக முடியாது, அம்மா காலில் மட்டும்தான் விழுக முடியும், விழுகணும். அதனால தான் ஆதி சங்கராச்சாரியர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் சிறு வயசுலேயே அப்பா இறந்துருவார், அம்மா விடமாட்டாங்க. எனக்கு இருக்க ஒரே ஒரு பையன், நான் எப்படி அவர் சன்னியாசியை போகிறதுக்கு அனுமதிக்க முடியும்? ஆனால் வேறு வழி இல்லை. அது பெரிய கதை, அது சொன்ன நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் நதியில் முதலை கடிக்கிற மாதிரி அவர் நதிக்கு போகும்போது அப்போ 2 வரும், அம்மா நதி போ, முதல்ல என்ன சாப்பிட போகுது, என்னோட உயிர் போக போகுது. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நான் சன்னியாசியை நீ அனுமதிச்சா அந்த முதல்ல என்ன விட்டுரும் அப்படின்றதுனால அம்மா இப்போ மகன் எப்படியாவது உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுனால அப்புறம்
சாக்ஷாத் சிவபெருமானே அப்புறம் முதலியா இது பண்ணி அதுக்கப்புறம் சன்னியாசி அதுவும் அம்மாவுடைய அனுமதியோடு அவர் சன்னியாசி ஆவார். அப்போ அம்மாவுக்கு கொடுக்குற கடைசி ஒரே ஒரு வாக்கு என்ன அப்படின்னா, உன்னுடைய கடைசி காலத்தில் உன்னுடைய சன்ஸ்கார், அதாவது என்னது அந்திம், அதாவது கடைசி அந்த சடங்குகள் இருக்கு இல்லையா, அந்த சடங்குகளை செய்கிறதுக்கு நான் வந்துடுவேன். இது அது வரைக்கும் சங்கராச்சாரியர் முன்னாடி வரைக்கும் அந்த சன்னியாசினே முடிஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும், சடங்குகள் செய்யக்கூடாது. ஆனால் ஆதி சங்கராச்சாரியர் அதெல்லாம் உடைச்சிட்டு தன் தாய்க்கு வாக்கு கொடுத்தது பிரகாரம், ஏன்னா மற்ற அந்த ஊரில் இருந்த பிராமின்ஸ் யாருமே அது முன் வந்து செய்யலை, எதிர்க்கிறாங்க. ஆனால் சங்கராச்சாரியர் அதை பண்ணுறாரு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தாய் மாத்ரு தேவோ பவ, இந்த 4 கடவுள், முதல் கடவுள் யார் அப்படின்னா பெண் தாய்.